பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்திலிருந்து தியானிப்போம். தி குட் நியூஸ் ஜான் பிரீச்ட், யோவான் பிரசங்கித்த நற்செய்தி என்ற தலைப்பில் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலிருந்து டாக்டர் எபி இன்றைக்கு நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல ஒரு சைன் பார்க்குறீங்க, ரோட் க்ளோஸ்ட், சாலை மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு விசாரிக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருக்கிறதுனால அதை சரி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக தான் ரோட் க்ளோஸ்ட், சாலை மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை மீறி நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா அப்படி மீறி போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். இது ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சைன். இன்றைக்கு நம்ம வேத பகுதியில் பார்க்கக்கூடியது கூட யோவான் ஸ்நானகன் அவர் மூலமாக வரக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தியை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 20 வசனம் வரைக்கும். அதுல 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் சொல்லும்போது யோவான் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆங்கில பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, so with many other exhortations he preached good news to the people அப்படின்னு சொல்லி இருக்கும். தமிழ் பைபிள்ல அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். இந்த டிரான்ஸ்லேஷன்ல அந்த குட் நியூஸ், நற்செய்தி அப்படின்றது இல்லை. ஆனால் தமிழ் பொது மொழிபெயர்ப்பு அந்த பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னா, மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த லெசனுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு த குட் நியூஸ் ஜான் பிரீச்ட், யோவான் பிரசங்கித்த நற்செய்தி. எந்த காலத்துல யோவான் நற்செய்தியை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். முதல் வசனத்துல யார் பொலிட்டிக்கலா அந்த டைம்ல லீடர்ஸா இருந்தாங்க, யார் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்துல அவன் தான் ரோமன் எம்பரர். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, யூதேயாவுக்கு தேசாதிபதியாக பொந்தி பிலாத்து, ஸோ யூதேயா. அப்புறம் அதுக்கு மேல நார்த்ல நீங்க பாத்தீங்கன்னா கலிலேயா, அதுல ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயா. அப்புறம் அதற்கு மேல இன்னும் ஃபர்தரா நார்த்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்ரேயாவுக்கும் திராக்கோனித்தி நாட்டிற்கு அதிபதியாக. ஃபர்தரா நார்த் ஈஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாக. ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஏற்கனவே முதல் லெசன்ல நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த காஸ்பல்ல லூக் எழுதுறாரு தியோஃபிலஸ்க்கு. இது ஒரு கதை கிடையாது, சங்கதிகளை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ஹேப்பனிங்ஸ். ஸோ ஈவன் ஜான் இருந்த டைம்ல இவங்க தான் பொலிட்டிக்கலா லீடர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட AD 26 to 29 அந்த டைம்ல நடந்திருக்கலாம். அதுவும் குறிப்பாக 27 AD 27ல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க பொலிட்டிக்கலா லீடர்ஸா இருக்கிறாங்க. அடுத்தது 2ஆம் வசனத்துல அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில், அந்த டைம்ல 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. வனாந்தரத்துல தேவனுடைய வார்த்தை வனாந்தரத்துல யோவானுக்கு வந்ததாக பார்க்கிறோம். இது அரண்மனையில, பேலஸ்ல வரல, அதே போல தேவாலயத்துல, டெம்பிள்லையும் வரல. இது வந்தது வனாந்திரத்துல யோவானுக்கு வந்ததாக பார்க்கிறோம். அதுவும் அந்த 400 இயர்ஸ், அந்த சைலண்ட் பீரியடுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை வருது.
இது வந்து யோவானுக்கு ஒரு அழைப்பு, ஒரு ஸ்பெஷல் காலிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை, அதுவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். யோவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் காலிங், ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இருந்ததை பார்க்கிறோம். அண்ட் தென் நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல இருந்து, அப்பொழுது இந்த டைம்ல கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், இதெல்லாம் எந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடி. அதை குறித்து நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டபடியே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண, பாதைகளை செவ்வை பண்ண தேவன் யோவானை அழைக்கிறார். தேவ தூதன் சொல்லும்போது கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தருக்கு இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இதுதான் தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண, அடுத்தது அவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக. அததான் சகரியாவும் யோவானை குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீயோ பாலகனே, கர்த்தருக்கு வழிகளை ஆயத்த பண்ணவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஏசாயா தீர்க்கதரிசன புக்ல நம்ம வாசிக்கிறது போல, தேவதூதன் மூலமாக யோவானை குறித்து சொன்னது போல, சகரியா யோவானை குறித்து பாடினது போல, இந்த இடத்துல யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அவருக்கு முன்பாக நடந்து வருகிறான், நற்செய்தியை அறிவிக்கிறான். அவன் அறிவித்த நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவனுடைய நற்செய்தி, அவனுடைய குட் நியூஸ் என்னன்னா, இயேசுவானவருடைய பிறப்பை குறித்து அல்ல, இயேசுவானவருடைய கீழ்ப்படிதலை குறித்து அல்ல, இயேசுவானவர் சோதனைகளை மேற்கொண்டதை குறித்து அல்ல, பிரசங்கத்தை குறித்து அல்ல, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலை குறித்து அல்ல. யோவான் மூலமாக ஜனங்களுக்கு நற்செய்தியாக சொல்லப்பட்டது என்னன்னா, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்றான், இயேசுவுக்கு முன்பாக நடந்து செல்றான், இயேசுவை காட்டக்கூடியவனாக தான் இருக்கிறான். ஈவன் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கூட யோவானை குறித்து ஜனங்கள்லாம் இவர்தான் மேசியாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது யோவான் என்ன சொல்றான்னா, எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அது யாரு? இயேசுவானவர். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யோவான் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அறிய வேண்டும் என்றால், யோவான் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்றான், மனம் திரும்புவதற்கு ஏற்ற விதமான ஒரு ஞானஸ்தானம். இந்த இடத்துல ஜனங்க அவனுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்தானத்துக்காக வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தை போன்றது அல்ல. இது ஒரு பியூரிஃபிகேஷன் செரிமனி, சுத்திகரிப்பின் விழாவாக. ஓகே, பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்குது, அந்த பாவத்தை குறித்த உணர்வு இருப்பதனால பாவத்திலிருந்து மீண்டு வரணும், அதற்கான ஒரு செரிமனி, ஒரு விழாவாக தான் இந்த காரியம் நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு திருச்சபையில் ஞானஸ்தானத்தை நாம்
ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் வந்து பப்ளிக்கா நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும், இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலை அறிவிக்கக்கூடியதாகவும், நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பதை காட்டக்கூடியதாகவும், கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருப்பதை காட்டக்கூடியதாகவும் அமைவதாக இருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அதை சொல்லக்கூடிய விதத்துல தான் ஞானஸ்தானம். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, யோவானே சொல்லக்கூடியது என்னன்னா, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து. ஈவன் இயேசுவானவரை குறித்து சொல்லும்போது கூட, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது, நாம் பாவிகள் என்று உணர்கிறோம். பாவிகள் என்று உணர்வது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக அவர் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் செய்கிறார். இங்க ஆவியினாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் ஒன்று, அடுத்தது அக்னியினால் கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் அப்படின்றது இன்னொன்றா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா இது ரெண்டுமே ஒரே காரியத்தை குறிக்கக்கூடியதுதான். ஈவன் பிலிப்பியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், அங்க ஜெபம் வேண்டுதல் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் தேவனத்துல சொல்லணும் அப்படின்றத தான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் இங்கேயும் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். அந்த அக்னியினாலும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இது வந்து ஒரு விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கக்கூடியது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதுதான் தேவன் சபையை உருவாக்கக்கூடிய நாள், பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு கொடுத்த நாள். அதை விளக்கக்கூடிய விதத்துல தான் இந்த விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அது பிரிஸ்கிரிப்டிவ் கிடையாது. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் நமக்குள்ள அப்படின்றது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை அன்றி நம்ம வந்து இயேசுவை இரட்சகராக ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்தது இந்த அக்னினாலும் அப்படின்னு சொல்லும்போது, அது தேவனுடைய டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 9ஆம் வசனம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். 9ஆம் வசனத்துல அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலையும் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தனது களஞ்சியங்களில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியால் சுற்றவிப்பார். இந்த இடத்துல அக்னி அக்னி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது வந்து அவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்தும் சொல்லக்கூடிய விதத்துல இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு நியாயத்தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்டவருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அது நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கு. சரி, அவருடைய நற்செய்திக்கு நம்ம வருவோம். அந்த நற்செய்தி வந்து முதல்ல யோவான் சொல்லக்கூடியது என்னன்னா, ரிப்பென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். bear fruits in keeping with repentance.
ஸோ இந்த 2 காரியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, மனம் திரும்புவது அப்படின்னு சொல்லும்போது, வெறும் ஃபீலிங் சாரி, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வருந்துவது மட்டும் கிடையாது. மனம் வருந்தி இயேசுவிடம் திரும்புவது. டர்னிங் டு ஜீசஸ், டர்னிங் டு காட். அடுத்தது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது. இனிமேல் போய் பாவம் செய்யாமல் இருப்பது. அதுதான் ரிப்பென்டன்ஸ். ஆகவேதான் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றார். மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நாட் ஜஸ்ட் ஃபீலிங் சாரி, நம்ம என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கோம் அல்லது என்ன செய்ய தவறிருக்கும் என்பதற்காக மனம் வருந்துவது மட்டும் கிடையாது. மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக தேவனிடம் திரும்பி அதை செய்யாமல் ஒரு கீழ்ப்படிதலின் வாழ்க்கையை வாழ்வது. அதுதான் லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், இயேசுவானவருடைய கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல, 9ஆம் வசனத்துல அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த இடத்துல டு நாட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்றார். டு நாட் எஸ்கேப். அந்த ஏன் விரியன் பாம்பு குட்டிகளே? ஆக்சுவலா இன்றைக்கு இப்படி பிரசங்கிக்கக்கூடிய ஊழியர்கள் தேவை. யோவானை போல தைரியமாக பேசக்கூடிய, ஆனால் தைரியமாக அப்படி பேசும்போது அதற்கு விலை கிரயம் செலுத்தியே ஆக வேண்டும். அதை குறித்து தான் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன ஆச்சுன்னா, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, கடிந்து கொண்டு பேசுறான். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் ப்ரீச்சிங் அல்லது அதிகமாக கிருபையை சார்ந்து, எஸ் நாம் கிருபையினாலே தான் ரட்சிக்கப்பட்டோம் என்பது நாம் அதை மறுக்கவே முடியாது. ஆனால் ஹெல், நரகத்தை குறித்து இங்க பார்க்கக்கூடிய அந்த அக்கினி, அந்த அக்கினியை குறித்து பேசுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழும்போது அல்லது ரட்சிக்கப்படாமல் வாழும்போது வரக்கூடிய விபரீதங்களை பேசக்கூடிய செய்தியாளர்கள் மிக குறைவானால் யோவான் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக, கிறிஸ்துவுக்கு முன்னாக போகும்படியாக வரும்போது இப்படிப்பட்ட நற்செய்தியை தான் பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன நடந்தது? யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஆனா மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சிரசேதம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி இருக்கும். யோவானை அப்படியே கில் பண்ணிடுறான். ஸோ சில நேரத்தில் இப்படி பிரசங்கிக்கும் போது அதுக்குரிய விலைக்கிரயம் செலுத்தி தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள, ஸோ டு நாட் எஸ்கேப். அந்த பாம்பு அக்னி இருக்கும்போது, ஃபயர் இருக்கும்போது அந்த பாம்பு அப்படியே அது எஸ்கேப் ஆகும். ஸோ நீங்களும் எஸ்கேப் ஆயிராதீங்க. ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லி சொல்றார். ஃபர்ஸ்ட் டு நாட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா டு நாட் பிரஸ்யூம், யூகித்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தப்பித்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி, பாம்பு அப்படியே நழுவி போற மாதிரி நீங்க எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அடுத்தது டு நாட் பிரஸ்யூம், யூகித்து கொள்ளாதீங்க. ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன், நாங்க அவருடைய பிள்ளைகள், ஆகவே மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு யுகம் உங்களுக்குள்ளே வேண்டாம். அப்படி நீங்கள் யூகித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். சில நேரத்துல அப்படிதான் நம்மளும் யோசிப்போம்.
ஓகே, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால. அடுத்தது ஈவன் சில நேரத்துல வந்து ஒரு சரியான ஆலயத்துக்கு நம்ம போவதனால, அல்லது சில நேரத்துல சரியான பாஸ்டர் எனக்கு பாஸ்டரா இருக்கிறாரு அப்படின்றதுனால நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு உண்டு. ஆனா மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது அது சரியான குடும்பத்துல பிறந்தது, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தது, அல்லது சரியான ஆலயத்துக்கு போவது, அதன் மூலமாக நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கு, அந்த ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு நாட் எஸ்கேப், தப்பித்து கொள்ளாதீங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது டு நாட் ப்ரெஸ்யூம், நீங்க யூகித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா 9ஆம் வசனத்துல, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. டு நாட் டிலே, காலம் தாழ்த்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டு நாட் எஸ்கேப், டு நாட் ப்ரெஸ்யூம், டு நாட் டிலே, ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பாவத்துக்காக வருந்துவது, அதே போல பாவத்தை விட்டு விலகி தேவனோடு வாழ்வது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்குதா? அப்படி இல்லைன்னா மனம் திரும்புங்கள். Do not delay. Do not try to escape. Do not presume. ஒருவேளை இந்த காரியத்தை நான் செய்யல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால எனக்கு வந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நான் சரியான ஒரு ஆலயத்துக்கு தான் போறேன், ஈவன் thousands ஆஃப் பீப்புள் அந்த ஆலயத்துக்கு போறாங்க, அதனால நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகியால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஊழியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜனங்க இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நீங்க 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வரும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது அப்படின்னா நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயமாகவே ஒரு எழுப்புதல் வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதே போல டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரரும் வராங்க, ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அண்ட் தென் போர் சேவகர்கள் அவங்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த 3 பேருக்கும் சொல்லக்கூடியதை நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது டாக்ஸ் கலெக்டர்ஸ்க்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். அடுத்தது 3வது போர் சேவகர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்களது சம்பளமே போதும் என்று இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த 3 பேருக்கும், ஜனங்களுக்கும் சரி, டாக்ஸ் கலெக்டர்ஸ்க்கும் சரி, அதே போல போர் சேவகர்களுக்கும், நீங்க செய்யற காரியத்தை விட்டுருங்க, இனிமே டாக்ஸ் கலெக்டரா இருக்காதீங்க, இல்லைன்னா ஒரு சோல்ஜரா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லல. நீங்க அங்க இருக்கிறீங்க, கடவுள் அங்க உங்களை வைத்திருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்கும்போது இப்படி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நம்மளுடைய வேலை வந்து இப்படி இருக்குது, ஆகவே தான் நம்ம இப்படி ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ இந்த வேலையை விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி யோவான் நீங்க சொல்லவே இல்லை. ஓகே, டாக்ஸ் கலெக்டரா நீங்க டாக்ஸ் கலெக்டிங் ஜாபை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. ஆனா அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றார்.
அதே போல போர் சேவைகள், இனிமே நீங்க போர் சேவைகளா நீங்க சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே கடவுள் உங்களுக்கு எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ, அல்லது தொழில் கொடுத்திருக்கிறாரோ, அல்லது எந்த காலேஜ்ல உங்களை படிக்க வைத்திருக்கிறாரோ, எந்த ஸ்கூல்ல படிக்க வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல நீங்க இருக்கணும். ஆனா இருக்கும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அடுத்தது ஒரு ஆப்சர்வேஷன் என்னன்னா, இந்த 3 பேருக்கும் சொன்னது பணம். அந்த பணத்தின் அடிப்படையில சொன்னது போல தான் இருக்குது. 3 பேருக்கும் சொன்னது பணத்தின் அடிப்படையில. அதை குறித்து லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருவனும் ஊழியம் செய்யவே முடியாது. மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு மட்டும்தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். உலக பொருளுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. உலக பொருள் அல்லது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கவே வைக்காது. ஆகவே தான் இந்த இடத்துல ஈவன் யோவான் மூலமாக கூட இயேசுவானவர் சொல்லக்கூடியது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னு சொல்றாரு. யோவான் அதை தான் இந்த இடத்துல ஜனங்கள், ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், போர் சேவகர்களுக்கு சொல்லக்கூடியதா நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த மனம் திரும்புதலை குறித்து இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் சொல்லக்கூடியதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோவான் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியும் இயேசுவானவர் மூலமாக சொல்லப்பட்டதும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக இருக்கக்கூடியதாக நாம் பார்ப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் 2 உதாரணத்தை சொல்றார் இயேசுவானவர். ஃபர்ஸ்ட் அந்த நடந்த சம்பவங்களை வச்சு, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கு இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள், இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க. அப்ப இயேசு அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க மனம் திரும்புதலை குறித்து சொல்றாரு. அடுத்தது 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ. திரும்ப இன்னொரு காரியத்தை அவர் சொல்றார், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இயேசுவானவரும் அன்றைக்கு இதை தான் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். மனம் திரும்ப வேண்டியதின் அவசியத்தை சொல்றார். அடுத்தது ஒரு ஓமையை சொல்றார். அந்த ஓமையை நீங்க பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்துல ஒருத்தன் அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஆனா கனி கொடுக்கல அது. ஸோ அவன் என்ன, தோட்டக்காரனை நோக்கி என்ன சொல்றான்னா, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த தோட்டக்காரன் என்ன சொல்றான்னா, அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இன்னொரு வருஷம், ஒரு நியூ இயர், ஒரு புது வருஷத்துல இருக்கிறோம். தேவன் நமக்கும் கிருபையாக ஒவ்வொரு வருஷத்தையும் தரார். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய என்ன தெரியுமா? நாம் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நாம் அவரிலும் அவர் நம்மிலும், அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் இப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க முடியும். இந்த புதிய வருஷத்துல நாம் தேவனிடம் திரும்புவோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுப்போம். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் Jesus' victory over temptation is good news. சோதனை மீது இயேசு பெற்ற வெற்றி ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் Dr. Ebi will continue his teaching series. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV.
Until we meet you again, have a blessed week. Bye.